இப்போ நம்ம பாத சனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறோம். அந்த கோவிலுடைய இடம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிராமத்துக்கு உள்ளே தான் இந்த கோவில் இருக்கு. இது உள்ளே போகிற வழி தான் இது. இந்த 2 வீலரில் காரில் அது மாதிரி தான் இது உள்ளே வர முடியும். ஆட்டோவில் வரலாம். பஸ் எல்லாம் இன்னும் இங்கே வசதி இல்லை. வரவங்க வந்து ஒரு 2 வீலர் மூலியமா இல்லை ஒரு ஆட்டோவில் தான் வரணும். அதோடைய வழி தான் இது. இந்த வழியாக போனோம்னா அந்த கோவில் அங்கே தெரியுது பாருங்க. இப்போ தெரியுதுங்களா? இதுதான் பாத சனீஸ்வரர் கோயில். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாத சனீஸ்வரர் கோயில். மலையடி வாரத்தில் இருக்கு. இது ஒரு மலையடி வாரம். இது மலையடி வாரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் கோயில் வச்சிருக்காங்க. பிரைட் விஷன் தமிழ் சேனலுக்கு வணக்கம். இப்போ நம்ம இருக்கிற இடம் என்னன்னா திருத்தடி பக்கத்தில் நத்தம்ங்கிற கிராமத்தில் பாத சனீஸ்வரர் கோயிலை பார்க்க வந்திருக்கோம். அந்த கோவிலை பற்றியான சிறப்புகளை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். நீங்கள் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பாரத தேசம் எங்கெங்கும் ரிஷிகளும் மகான்களும் நம் நலன் பொருட்டு தான் வாழ்ந்திருக்கின்றார்கள். வாழ்ந்தது மட்டுமல்ல, நம் நலன் பொருட்டு ஆலயங்களை அமைத்து தந்திருக்கின்றார்கள். எத்தனையோ ஆலயங்கள் சித்தர்களுடைய அருகாமையில் தான் அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட புண்ணிய நதிகள் மட்டுமல்ல, மலைகள் மட்டுமல்ல, இயற்கையும் இறைவனாக வழிபடுகின்ற ஒரு பண்பு நம் பாரத தேசத்துக்கு உண்டு. அந்த வகையில பார்க்கும் பொழுது நாளும் கோளும் செய்வது போல யாரும் செய்ய மாட்டார்கள். இது முதுமொழிதான். இருந்தாலும் கூட அந்த நாள் நேரம் கோள் நவ கிரகங்கள் செய்வதைப் போல ஆட்டு வைத்தால் யார் ஒருவர் ஆடாதாரே என்பதை போல நவ கிரகங்களுடைய வாழ்வையை திருப்பி போட்டு விடுகின்றன. அந்த வகையில பார்க்கும்போது நவ கிரகங்களும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு அற்புதமான ஆற்றல் உண்டு. அந்த கிரகங்கள் நம்மை வயப்படுத்துகின்றன. அதாவது தீதும் நன்றும் பிறதர வரா என்பதை போல நவ கிரகங்கள் நம்முடைய விதிக்கேற்று நம்மை ஆட்டுவிக்கின்றன. அதில் ஈஸ்வரனாலேயே ஈஸ்வர பட்டம் அளிக்கப்பட்ட சனீஸ்வரன் ஆனார். மிகவும் சக்தி வாய்ந்தவர். ஜோதிடத்தில் ஒரு மனிதனை உயர்ந்த உன்னதமான நிலையில் உட்கார வைத்து அழகு பார்ப்பவனும் அவன்தான். வினையோ விதியோ தவறான பாதையை நோக்கி உடலும் மனமும் செல்லுமாயின் அதை தடுத்து அதற்குரிய தண்டனையை தருவதல்ல, ஏன் சராசரி மனிதனிலிருந்து மன்னர்களிலிருந்து மகான்கள் வரை ஏன் இறைவனையே ஆட்டி படைக்கின்ற ஒரு அற்புத சக்தி தான் சனீஸ்வர பகவான். அவருக்கு ஒரு ஆலயம் அமைக்க வேண்டும் என்பது என்னுடைய கனவு. அந்த கனவு என்னுடைய 74வது வயதில் நிறைவேறு. திருத்தணி அறுபடை வீட்டில் 1 திருத்தணிகை வேலையவன் ஆலயத்திற்கு அருகே அகூருங்கிற ஒரு இடம். அகூருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மலை சார்ந்த வனம் சார்ந்த ஒரு இடத்துல பாதசனீஸ்வரர் ஆலயம் அமைக்கின்ற ஒரு பணி கிடைத்தது. இந்த பிரத்திங்கரா உபாசகனுக்கு, விஷ்ணுமாயா சேவகனுக்கு அருமையான ஒரு இடம். சனீஸ்வர பகவான் சிவனை நோக்கி தவம் செய்கின்றார். மற்ற கிரகங்களை எல்லாம் யாரும் அவ்வளவாக பொருட்படுத்தாட்டாலும் கூட என்னை அச்சங்கலந்த உணர்வோடு பார்க்கின்றார்கள். நான் என்ன செய்வேன் ஈசனே, அவர்களுக்கு வினைக்கேற்ற விளைவைத்தானே தருகின்றேன் என்று அவர் கலங்குகின்ற போது கவலைப்படாதே, என்னை வழிபடக்கூடியவர்கள் எல்லோருமே உன்னுடைய பார்வையின் தாக்கத்திலிருந்து தப்பித்துக் கொள்வார்கள். உன் பார்வையின் கடுமையிலிருந்து அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள் என்று கூறிய பொழுது என் மனதில் தோன்றியதுதான் சனீஸ்வரர். அதிலும் பாத சனீஸ்வரர். சனி பகவானை பொறுத்தவரை அர்த்தாசிரம சனி, ஜென்ம சனி, பாத சனி, கண்டக சனி என்று பல விதமாக வலைகளை நம் மீது கர்மாவுக்கேற்ற வகையில் நம் மீது வீசுவான். ஆனால் இந்த சனீஸ்வர பகவான் 6 அடி உயரத்தில் அற்புத வடிவம். வலது கையில சிவலிங்கம், இடது கையில வில்லம்பு தாங்கிய ஒரு அற்புத வடிவம். இவரை தரிசித்தாலே போதும் சனி பகவானுடைய கடுமையான பார்வையில் இருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம். நவ கிரகங்களில் இவன் அருள் ஒன்றே போதும். அந்த எண்ணத்தில் உருவாக்கப்பட்டதுதான் திருத்தணிக்கு அருகே அகூருக்கு அருகிலுள்ள மாம்பாக்கம் வில்லேஜில் அமைந்துள்ள சனீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயத்தில் சனி பெருமான் மட்டுமல்ல, பூமிக்கு கீழே 16 அடி ஆழத்துல காலத்தையே வென்று இருக்கக்கூடிய கால பைரவரும் அவருடைய பத்தினியாகிய பிரத்திங்கரா தேவிக்கும் ஒரு அருமையான ஒரு ஆலயம் பூமிக்கு அடியிலே பாதாள பிரத்தியங்கரா, பாதாள பைரவராக அமைக்கின்றார்கள். அதாவது சிவனுடைய எத்தனையோ வடிவத்தில் ஒரு வடிவம் தான் சர்வேஸ்வரர். சர்வேஸ்வரனுடைய வடிவம் இங்கு உண்டு. நமக்கெல்லாம் தெரியும்.
வாழுகின்ற காலத்துல வழித்துணையாக வரக்கூடிய ஒரு சக்தி தான் வாராகி. அந்த வாராகிக்கும் ஒரு அற்புதம், இங்கு வாராகி வார்தாளி என்று வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான வழி. சனி மட்டுமா, தன் துணைவியார் நீலா சரஸ்வதியோடு ஆட்சி புரிகின்றார். அதாவது தமிழ்நாட்டில் முதலாக ஒரு விஷ்ணுமாயா ஆலயம். அதாவது இவருக்கு ஈடு ஏது, இணை ஏது, கவலையோடு கண்ணீரோடு வருகின்றவர்களோட கண்ணீரை துடைக்கின்ற ஒரு சக்தி தான் விஷ்ணுமாயா. அந்த விஷ்ணுமாயாவுக்கும் இங்கு ஒரு அற்புதமான ஆலயம். அது மட்டுமா, நமக்கெல்லாம் தட்சிணாமூர்த்தி குரு என்று தெரியும். ஆனால் நவகிரகங்களுக்கே குரு பிரகஸ்பதி. நவகிரகங்களுக்கு மட்டுமல்ல, தேவர்களுக்கும் அவர்தான் குரு, நம் கர்மாவுக்கும் அவர்தான் குரு. அவருக்கு பிரகஸ்பதி வடிவத்தில் ஒரு ஆலயம். அது மட்டும் கிடையாது, விஷ்ணு புண்ணியம் என்று சொல்லக்கூடிய ஹயக்ரீவர், அதாவது லலிதா சகஸ்ரநாமத்துக்கு பாஷ்யத்தை அகத்தியருக்கு அருளிய அற்புத சக்தி. நம் பிள்ளைகள் படிக்கவில்லையா, ஏதோ ஒரு நிலையில் நம்ம பிரச்சனையில் சிக்கல் இருக்கிறோமா, பிரச்சனையும் சிக்கலும் தரக்கூடிய ஒரு அற்புதமான வடிவம் தான் ஹயக்ரீவர். ஆலயங்கள் ஒரு குடைகீழ் அமைந்து அற்புத ஆற்றல் மிக்க ஒரு ஆலயம் தான் பாதசனீஸ்வரர் ஆலயம். அவசியம் நீங்க எல்லாரும் வரணும், வந்து தரிசனம் பண்ணணும். காலை 8 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை இந்த ஆலயத்தில் வழிபடலாம். குறிப்பா ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா, இங்க இருக்கின்ற சனி பகவானுக்கு இங்க தரக்கூடிய நல்லெண்ணை கொண்டு நம் கையாலேயே அவருக்கு அபிஷேகம் பண்ணி ஆனந்தப்படலாம். அவர் பாதம் தொட்டு வணங்கலாம். வாருங்கள், வந்து வழிபடுங்கள். வினையாயினும் பிரச்சனையாயினும் நம் வாழ்வைக்கு நல்வழியில் திருப்பக்கூடிய ஒரு சக்தி பாதசனீஸ்வரர் ஆலயம். இங்கே விசேஷம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் அபிஷேகம் பண்ணலாம். நீங்கள் சனீஸ்வரன் பகவானுக்கு நீங்கள் வந்து எண்ணெய் அபிஷேகம் பண்ணலாம். அது எப்படின்னா, இவங்க வந்து கோவில்லேயே வந்து 300 ரூபாய் அதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஈரோடு மாவட்டம், ஈரோடுல வந்திருக்கேன். பாத சனீஸ்வரன் சொல்லி யூடியூப்பில் வந்து 10 டேஸ் முன்னாடி ப்ரோக்ராம் பார்த்தேன். மனசுக்கு அப்படி ஒரு திருப்தி இருந்துச்சு. கண்டிப்பாக கோயிலுக்கு போய் ஆகணும் அப்படின்ட்டு. இன்றைக்கி சனிக்கிழமைங்கிறதுனால நல்ல நாள் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து சனீஸ்வரன் பாத சனீஸ்வரன் வணங்கலான்னு சொல்லி வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்தோம், இடம் நல்லா இருக்குது. நானே வந்து எண்ணெய் வந்து சாமிட்டு நானே வந்து எனக்கு என் கையாலேயே வந்து அபிஷேகம் பண்ணேன். தீபாத்தனை காமிச்சேன். சிறப்பாக இருக்குது. நல்லா இடமும் நல்லா சுற்றி நல்லா இருக்குது. நீங்கள் ஈரோட்டிலேருந்து எப்படி வரீங்க? ஈரோட்டிலேருந்து அரக்கோணம் வந்து ட்ரெயினில் வந்து அங்கேருந்து பஸ் மூலிமா திருத்தணி வந்து, திருத்தணிலேருந்து நண்பர் ஒருத்தர் மூலிமா 2 வீலரில் வந்திருக்கேன். இந்த ஊர் பேர் என்னங்க? இது வந்து அந்த அகூர் பக்கத்தில். இது வந்து நந்தவனம்னு சொல்லி ஒரு ஏரியா. இது வந்து பாத சனீஸ்வரன் சொல்லி இங்கே சிறப்புன்னு சொல்லி இந்த இடம் வந்து ஒரு சிறப்பாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. கேள்விப்பட்டோம், வந்தோம். ஆனால் வந்து நல்லா திருப்தியாக தான் இருக்குது.
ஓம் நமச்சிவாய. அப்படி இது. ஓம் நமச்சிவாய. கொஞ்சம் ஓம் நமச்சிவாய. 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 இப்படி இந்த பக்கம் வாங்க தம்பி. இந்த பக்கம் இந்த பக்கம் நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நாங்கள் மண்ணாடிப்பட்டியில் வரோம். ஊத்தங்கரை கிராமம், ஊத்தங்கரை டவுன் ஏரியா, மண்ணாடிப்பட்டி கிராமத்துலேருந்து வரோம். இந்த கோவில் எப்படி தெரிஞ்சுது? இந்த செல்லில் அக்கா பார்த்து சொன்னாங்க கோயம்புத்தூர்லேருந்து. அங்கேருந்து திருத்தணிலேருந்து எங்கள் ஊர் வந்து அங்கே நடந்து வந்துட்டுருக்குறோம். நல்ல வரைக்கும் சந்தோஷமாக இருக்குது பார்த்துட்டு.